மதுரை மாவட்டத்தில் கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் காரணமாக இன்று முதல் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதனை விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் சந்திப்பில் 190 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பணிகளை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் கோரிப்பாளையம் உயர்மட்ட மேம்பாலத்திற்காக பாலம் ஸ்டேஷன் சாலையில் பில்லர் அமைக்கும் பணி நடைபெற உள்ளதால் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புது பாலம் சந்திப்பில் இடதுபுறம் முதல் குமரன் சாலை சந்திப்பு வரை 400 மீட்டர் வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. யானைக்கல் வழியாக புதுப்பாலம் நோக்கி செல்லூர் செல்லும் வாகனங்கள் யானைக்கல் தரைப்பாலத்தை சென்றடைந்து வைகை தென்கரை சாலையை அடைந்து பின்னர் வலதுபுறம் திரும்பி எம்ஜிஆர் பாலம் வழியாக வைகை வடகரை சாலையை அடைந்து கபடி வீரர்கள் சிலை ரவுண்டானா வழியாக செல்லூர் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று சிம்மக்கல் வழியாக புதுப்பாலம் நோக்கி செல்லூர் செல்லும் வாகனங்கள் வடக்கு வெளி வீதி இடதுபுறம் திரும்பி அண்ணாமலை தியேட்டர் வழியாக எம்ஜிஆர் பாலம் அடைந்து வைகை வடகரை சாலை வழியாக செல்லூர் செல்ல வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்த போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் என மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு.